வணக்கம் விவஸ், இது ஆலயவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வித்தியாசமான பிரசாதம் வழங்கப்படுற முருகன் கோவிலை பத்தி தான். 300 வருஷத்து பழமையான இந்த கோவிலோட பிரசாதம் சில வருஷங்களா புழக்கத்துல இருக்கிற மண் சாக்லேட் தான் அப்படிங்கிறது உங்களால நம்ப முடியுதா? இந்த கோவில்ல பிரசாதமா மஞ்ச் சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு ஒரு முஸ்லிம் சிறுவன் தான் காரணம். வாங்க அதை பத்தியும் நாம வீடியோல பார்க்கலாம். இந்த கோவில் இருக்கிறது கேரள மாநிலம் ஆலப்புழாவுல. முருகன் பெயர் பாலமுருகன். இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பழனிய பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. இங்க முருகனுக்கு மாலையா மண் சாக்லேட் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம துலாபாரத்துல கூட மண் சாக்லேட் தான் பயன்படுத்துறாங்க. இப்படி பெட்டி பெட்டியா அதிகமான மண் சாக்லேட்டுகள் இங்க பயன்படுத்தப்படுது. மண் சாக்லேட் பிரசாதமான கதையை நாம இப்போ பார்க்கலாம். இந்த கதை நடந்தது சுமார் 8 வருஷங்களுக்கு முன்னாடி. கோவிலுக்கு பக்கத்துல ஒரு முஸ்லிம் குடும்பம் இருந்தாங்க. அங்க இருக்கிற சிறுவன் கோவில் பக்கத்துலதான் எப்பவும் விளையாடுறது வழக்கம். ஒரு நாள் அந்த குழந்தை கோவிலுக்குள்ள வந்து கோவிலோட மணிய தவறுதலா அடிச்சிருது. இதை பார்த்த அந்த பெற்றோர் பயந்து போய் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே குழந்தைக்கு அதிகமான காய்ச்சல் வந்துருது. குழந்தை காய்ச்சல்ல முருகா முருகா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த பெற்றோர் பயந்து போய் அடுத்த நாளே கோவிலுக்கு வந்து பூசாரி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. பூசாரியோ சுவாமிக்கு எண்ணெயும் பூக்களும் வாங்கி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் அதை வாங்கிட்டு வராங்க. அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இவங்க பூசாரி கிட்ட இந்த பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை கருவறைக்குள்ள அதுவாவே போய் தன்னோட கையில இருக்கிற மண் சாக்லேட்டை சாமியோட காலுக்கு கீழே வச்சுட்டு வருது. முருகனும் குழந்தையோட பக்திக்காக இந்த மண் சாக்லேட்டை ஏத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் குழந்தையோட காய்ச்சல் குணமாயிடுது. இந்த விஷயம் அதுக்கப்புறம் ஊர் பூரா பரவ பக்தர்கள் எல்லாமே மண் சாக்லேட்டை கொண்டு வந்து முருகனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கோவில் மஞ்ச் முருகன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. முஸ்லிம் குழந்தைக்காக தன்னோட பிரசாதத்தையே மாத்திக்கிட்ட முருகனோட கருணையை பத்தி நாம என்னன்னு சொல்ல முடியும். இங்க வர பக்தர்களுக்கும் மண் சாக்லேட் தான் பிரசாதமா கொடுக்கறாங்க. அடுத்து நாம பார்க்க போற கோவில்ல வித்தியாசமா பிளாஸ்டிக் சேரை நேர்த்திக்கடனா கொடுக்கறாங்க. இந்த கோவில் இருக்கிறது சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை பக்கத்துல இருக்கிற வெள்ளாறு கிராமத்துல. இங்க இருக்கிற சுவாமி பெயர் முனியப்ப சுவாமி. இவருக்கு இங்க நேர்த்திக்கடனா பிளாஸ்டிக் சேர்களை தான் கொடுக்கறாங்க. தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறின பக்தர்கள் இந்த கோவில்ல பிளாஸ்டிக் சேர்களை கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இப்பவும் நாம இந்த கோவில்ல நூற்றுக்கணக்கான பிளாஸ்டிக் சேர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். மண் சாக்லேட்டை பிரசாதமா ஏத்துக்கிட்ட முருகனோட கருணையை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.